அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பேச்சுலர்ஸ்க்கும் இல்லை ஹரிபரியில் இருக்கிறவங்களுக்கும் சோம்பேறி சிக்கன் என்னோடய ஸ்டைலில் வித் கிரேவியோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி இது வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காதீங்க, இதிலே நிறைய தண்ணி விடும். இது வந்து ஒரு 3 விசில் கரெக்டாக வச்சு எடுத்தால் போதும். இது வெந்துட்டு இருக்க கேப்பில் ஒரு 4 பத்து தேங்காய், கொஞ்சம் கசகசா சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கசகசா ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். வெறும் தேங்காய் மட்டும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு அவ்வளோ சாமானும் தேவைப்படாதுங்க. ஒரு குக்கர், ஒரு மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்காக தான் இதோட பேர் சோம்பேறி சிக்கன். பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக சேர்க்கல, இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஒரு கொதி வந்த அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் கிரேவியோட சைட் டிஷ் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கவாப் தாங்க. கவாப்னா என்ன அப்படின்னா, இப்போ பக்ரீத் போச்சு இல்லையா, ஸோ எல்லா முஸ்லீம் வீட்லேயும் கவாப்னு ஒன்று இருக்கும். கவாப்னு ஒன்றும் இல்லை, இந்த கறியை வந்து உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வெயிலில் காய வச்சுடுவாங்க. அப்புறம் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து கவாப் வந்து அப்படியே ஃப்ரை பண்ண மாட்டேன், கொஞ்சம் இடிச்சிட்டு ஃப்ரை பண்ணுவேன். அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன அப்படின்னா நல்ல சூடான ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் அது கூட நம்மளோட சோம்பேறி சிக்கன் சால்னா, அப்புறம் வந்து கவாப் நல்லா சூப்பராக வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.